ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸ் சமையலில் என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் பிரியாணி. இதுக்கு ஒரு 1/2 kg மட்டன் வாங்கிக்கோங்க. அதை ஒரு 3 டைம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கங்க. இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கங்க. அது கூட 1 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து 1.5 டம்ளர் தண்ணி, மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி விட்டு குக்கருக்கு மூடி போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு பிரியாணி பாட்டு, நல்லா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் 3 குழிக்கரண்டி எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாம் சேர்த்துக்கங்க. சேர்த்து அது பொரிஞ்ச உடனேயே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கவும், நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இது சீக்கிரம் வதங்குறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ் வரையில் இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின உடனேயே ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் சக்தி பிரியாணி மசாலா அதையும் சேர்த்து இந்த எண்ணெயோட நல்லா வதக்குங்க. அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்குங்க. நறுக்கி சேர்க்குறத விட ஒரு அடி அடித்து சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கும். அப்புறம் 1 குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை தண்ணி தனியாக மட்டன் தனியாக வடிகட்டி மட்டனை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை அளந்து பக்கத்தில் வச்சுருங்க. நான் தண்ணி அந்த மட்டன் தண்ணியும் சேர்த்து 3.5 கப்பு ஊற்றிருக்கேன். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1.25 கப் தண்ணி. அதனால் நான் 3.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன், அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து. அப்புறம் உப்பை செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். 10 நிமிஷம் கழித்து கொதித்த உடனேயே ரைஸை வடிகட்டி வச்சுருக்கோம்ல, 20 நிமிஷம் ஊற வச்சு அதை இதில் சேர்த்துடணும். சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டு உப்பு செக் பண்ணணும். உப்பு இப்போ கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறணும். லைட்டாக கொஞ்சம் தூக்குனாப்பில் இருக்காப்புல உப்பு சேர்க்கணும். சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுறணும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா லைட்டாக தண்ணி இருக்கும். அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் என்ன செய்யணும், ஒரு 2-3 மினிட்ஸ் விடணும். அப்புறம் பக்கத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ண வைக்கணும். அப்புறம் தோசைக்கல் நல்லா சூடான உடனேயே நம்ம பக்கத்து அடுப்பில் தூக்கி தோசைக்கல் மேலே 10 நிமிஷத்துக்கு வச்சிடணும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நல்ல சூடான உதிரியான பிரியாணி ரெடி ஆயிடும். அப்படியே கிண்டி விட்டு இறக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா உதிரியான மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.